Dear students, இப்போ நம்ம வந்து சிம்பிளிஃபிகேஷனில் சில ரூல்ஸ்லாம் இருக்குது. அது ஒன் பை ஒன் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடியது சைன் ரூல்ஸ். ஸோ இந்த சைன் ரூல்ஸில் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ளஸ் மல்டிப்ளைட் பை ப்ளஸ், அதாவது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ், இட் இஸ் நத்திங் பட் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ பாசிட்டிவ் வேல்யூ. நெக்ஸ்ட்டு மைனஸ் மல்டிப்ளைட் பை மைனஸ். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும் அப்படின்னா மறுபடியும் ப்ளஸ் தான் வரும். ஸோ when a negative quantity is multiplied with another negative quantity we get a positive quantity அப்படின்றது தான் இந்த ஈக்குவேஷன் சொல்லுது. சரிங்களா? நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ். அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு minus is equal to once again minus, which is a negative quantity. ஸோ அந்த ரூல்ஸை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் மேக்ஸ் போடும்போது உங்களோட கேல்குலேஷன்ஸில் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எரர் இல்லாமல் உங்களால் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரூல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அடிஷன் ரூல். ஸோ இந்த அடிஷன் ரூலில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, when two numbers are added to each other, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் a plus b அப்படிங்கிற ரெண்டு நம்பரை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இட் வில் கிவ் சம் நம்பர். தட் நம்பர் கேன் பி எதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஓகேங்களா? ஸோ இந்த ஏ ப்ளஸ் பின்ற அடிஷனை இதே ஆர்டரில் தான் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஏ ப்ளஸ் பி கேன் ஆல்சோ பி ரிட்டன் ஆஸ் பி ப்ளஸ் ஏ. சரிங்களா? ஸோ ஏ வித் பி ஆட் பண்ணாலும் சரி, பி வித் ஏ ஆட் பண்ணாலும் சரி, ரெண்டுத்துக்குமே வந்து உங்களுக்கு சேம் ரிசல்ட் தான் வரும். For example, let us assume let a equal to 1, b equal to 2. So this is our assumption. So இந்த assumption பேஸ் பண்ணி நம்ம எழுதியிருக்கிற இந்த ஈக்குவேஷன் வந்து ட்ரூவாக இருக்கா வேலிடாக இருக்கா அப்படின்றத நம்ம இப்போ செக் பண்ணலாம். ஸோ எல்ஹெச்எஸில் நம்ம எழுதியிருக்கிறது என்ன அப்படின்னா a ப்ளஸ் b. ஸோ இங்கே நம்ம அசியூம் பண்ண ஏவோட வேல்யூ என்ன? 1. ஸோ ஏவோட வேல்யூ 1 plus b ஓட வேல்யூ 2. ஸோ 1 plus 2 is equal to 3. இப்போ RHS வாங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா b plus a அப்படின்னு சொல்லியிருக்கு. b ஓட வேல்யூ என்ன? 2 plus a ஓட வேல்யூ 1. ஸோ 2 plus 1 is once again 3. ஸோ LHS வேல்யூவும் 3 வந்தது, RHS வேல்யூவும் 3 வந்தது. So from this we can say that the given expression is true for all a and b. So for all a and b அப்படின்னாக்கா for any value of a and for any value of b this equation is true அப்படின்றது தான் மீனிங். ஸோ ஏன்றது ஒரு ஹோல் நம்பராக இருக்கலாம், it can be any integer or it can be any rational number or irrational number. ஸோ எல்லாத்துக்குமே இந்த ஐடென்டிட்டி வந்து ட்ரூன்னு சொல்லி நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் ரூல் பார்க்கலாம். ஸோ இது வந்து மல்டிப்ளிகேஷன் ரூல். இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ நம்பர்ஸ், சரிங்களா, தென் த ப்ராடக்ட் ஏ மல்டிப்ளைட் பி, அதான் நம்ம ஏ இன்ட்டு பின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, தட் கேன் பி ஆல்சோ எக்ஸ்பிரஸ்ட் அஸ் பி இன்ட்டு ஏ. ஸோ இதுவும் நமக்கு தெரிஞ்ச பேசிக் ரூல் தான். ஸோ இதுலேயும் நீங்கள் இதேமாரி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் அவுட் தட் திஸ் ஈக்குவேஷன் இஸ் வேலிட் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி இப்போ பார்ப்போம். அதேமாதிரி லெட் ஏ ஈக்குவல் டு 2 அண்ட் பி ஈக்குவல் டு 3ன்னு சொல்லி நான் அசியூம் பண்ணுறேன் இந்த கேஸில். ஸோ எல்ஹெச்எஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏ இன்ட்டு பின்னு சொல்லியிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன? 2 மல்டிப்ளைட் பை பியோட வேல்யூ என்ன? 3. ஸோ 2 3s are 6 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து எல்ஹெச்எஸ் வேல்யூ வருது. நெக்ஸ்ட் இப்போ RHS பார்க்கலாம். ஸோ RHSல நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா b இன்ட்டு ஏன்னு சொல்லி நம்ம எழுதியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் பியோட வேல்யூ என்ன? 3 மல்டிப்ளைட் பை ஏயோட வேல்யூ 2. ஸோ 3 2s are
6. ஸோ ஒன்ஸ் செகண்ட் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னாக்கா, ஸோ LHS வேல்யூ 6 வந்தது, RHS வேல்யூ நமக்கு 6 வந்திருக்கு. ஸோ LHS இஸ் ஈக்குவல் டு RHS. ஸோ இதில் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, AB இஸ் ஈக்குவல் டு BA அப்படின்றத நம்ம வந்து வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் ட்ரூ. அதாவது A ஈக்குவல் டு 2 அண்ட் B ஈக்குவல் டு 3 இந்த ஒன்லி அசம்ஷனில் மட்டும் இது வந்து நம்ம ட்ரூன்னு சொல்ல முடியாது. திஸ் ஈக்குவேஷன் இஸ் வேலிட் ஃபார் எனி வேல்யூ ஆஃப் A அண்ட் B. ஸோ இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுனால A வந்து 2 ஆகும், B வந்து 3 ஆகும்னு அசியூம் பண்ணியிருக்கேன். நீ இதே மாதிரி எனி வேல்யூஸ் யூ கேன் சப்ஸ்டியூட் ஃபார் A and B and you can verify that AB is always equal to BA. சரிங்களா? நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது சைன் ரூல்ஸ், அதுக்கப்புறம் அடிஷன் ரூல்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் கடைசியாக வந்து மல்டிப்ளிகேஷன் ரூல்ஸ் பார்த்தோம். சரிங்களா? அடுத்தது, சப்போஸ் இஃப் A is equal to B அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஆர் நம்ம சில ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணும்போது இந்தமாரி ஒரு சுச்சுவேஷனை என்கவுண்டர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன மீனிங் நம்ம இன்ஃபர் பண்ணிக்கலாம், என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இஃப் A is equal to B, வாட் we can say is, இந்த பியை வந்து ஈக்குவல் டு சைனுக்கு லெஃப்ட் சைடில் கொண்டு வரும்போது நம்ம வந்து வெறுமே பீன் போடுறதும் ப்ளஸ் பீன் போடுறதும் ரெண்டும் ஒன்று தான். ஸோ இப்போதைக்கு லெட் பி பி ஏ பாசிட்டிவ் குவான்டிட்டி. சரிங்களா? ஸோ இந்த பின்ற டேர்மை நம்ம லெஃப்ட் சைடில் கொண்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா மைனஸ் பி அப்படின்னு சொல்லி ஆகுது. ஸோ A ஈக்குவல் டு பி அப்படின்ற பட்சத்தில் A மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு, ஸோ பின்ற அந்த டேர்மை லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்றதுனால ரைட் ஹேண்ட் சைடில் வேறு எந்த வேல்யூவும் இல்லை. ஸோ வி சிம்ப்ளி ஹேவ் 0 in the right hand side. சரிங்களா? ஸோ இது இப்படி எழுதணும். இந்த சேம் மேனர் பிஏ ரைட் ஹேண்ட் சைட்லேயே வச்சுக்கிட்டு ஏ வந்து ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு டு ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போது ப்ளஸ் ஏ அப்படின்றது மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லி ஷிஃப்ட் ஆகுது. அப்போ இங்கே லெஃப்ட் அவுட் டேர்ம் எதுவும் இருக்காது லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அப்போ வந்து 0 ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லி வருது. ஸோ தட் இஸ் நத்திங் பட் பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். சரிங்களா? அடுத்தது A ஈக்குவல் டு பி அப்படின்றது இது ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா, ஏவை வந்து நம்ம எப்படி எழுதணும்னா A இன்ட்டு 1ன்னு சொல்லி எழுதலாம். அதேமாதிரி பியை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா B இன்ட்டு 1ன்னு சொல்லி எழுதலாம். ஏன்னா when any constant is multiplied with 1 you get the same constant. சரிங்களா? 3 இன்ட்டு 1 3ன்னு சொல்கிறோம், 10 இன்ட்டு 1 10ன்னு சொல்கிறோம். அதேமாதிரி x இன்ட்டு 1 x. ஸோ லைக்வைஸ் A இன்ட்டு 1ன்றது A தான், B இன்ட்டு 1ன்றது B தான். சரிங்களா? இப்போ A இன்ட்டு 1 நம்ம ஏன்னு வச்சுக்க போகிறோம். இங்கே வந்து ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் B இன்ட்டு 1 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த பியை வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டினாமினேட்டருக்கு கொண்டு வர போகிறோம். சரிங்களா? அது எப்படி கொண்டு வரோம் அப்படின்னாக்கா, ஸோ இங்கே வந்து பியும் 1 மல்டிப்ளிகேஷன் இருக்குது அப்படின்றதுனால B வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது டினாமினேட்டருக்கு ஷிஃப்ட் ஆகும். இப்போதைக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பின்ற டேர்ம் வந்து நியூமரேட்டரில் இருக்குது. ஸோ அது வந்து LHSல ஷிஃப்ட் ஆகும்போது டினாமினேட்டருக்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ அது இப்போ நம்ம எப்படி எழுதும் அப்படின்னாக்கா, A இன்ட்டு 1 A நம்ம ஆல்ரெடி எழுதியாச்சு. ஸோ இந்த பியை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஷிஃப்ட் பண்ணும்போது A டிவைடட் பை B அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ B இன்ட்டு 1ன்னு சொல்லி இங்கே இருந்தது ப்ரீவியஸ்லி. ஸோ Bன்ற டேர்மை நம்ம டினாமினேட்டரில் கொண்டு வந்ததுனால லெஃப்ட் அவுட் டேர்ம் என்னென்னா இந்த 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ வி கேன் சே A by B is nothing but equal to 1. ஸோ இந்த சேம் மேனர் யூ கேன் ஆல்சோ சே பியை ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு ஏ இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னாக்கா அது டினாமினேட்டரில் போயிடும். ஸோ B by A is equal to, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் அவுட் டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதே 1 தான் இருக்குது. ஸோ B by A is also equal to 1 அப்படின்னு சொல்லி நம்மளால் எழுதலாம். ஸோ இப்போ என்ன கண்டிஷன் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா, whenever A is equal to B நம்ம வந்து 4 கண்டிஷன் இப்போ வந்து பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் A minus B equal to 0, இது ஒரு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் B minus A equal to 0 அப்படின்னு பார்த்துருக்கோம். தேர்ட் கண்டிஷன் A by B equal to 1 பார்த்துருக்கோம். அண்ட் தென் ஃபோர்த் கண்டிஷன் B by A equal to 1. ஸோ இந்த 4 ஃபார்ம்ஸில் நம்ம எந்த ஃபார்மில் வேணாலும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ டிபெண்டிங் அப்பான் தி ப்ராப்ளம் அண்ட் அவர் ரெக்யர்மெண்ட் we can represent A equal to B as any one of these 4 expressions. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். இதில் A by C ப்ளஸ் B by C இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா,
ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு டேர்ம்ஸ்லேயும் டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம்லேயும் டினாமினேட்டர் சி இருக்குது, செகண்ட் டேர்ம்லேயும் டினாமினேட்டர் சி தான் இருக்குது. ஸோ இந்தமாரி இருக்கிற பட்சத்தில் நம்ம அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னா ஒரு காமன் டினாமினேட்டர் போட போகிறோம். ஸோ ரெண்டும் சின்னு இருக்குது. ஸோ காமன் டினாமினேட்டர் சி போட்டுட்டு மேலே என்ன டேர்ம்ஸ் நியூமரேட்டரில் என்ன டேர்ம்ஸ் இருக்கோ அதை வந்து ஆடோ சப்ட்ராக்டோ நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இன் திஸ் கேஸ் நமக்கு வந்து ப்ளஸ் சைன் இருக்குது அப்படின்றதுனால ஏ ப்ளஸ் பி அப்படின்றத நம்ம டைரெக்டாகவே ஆட் பண்ணி இங்கே போட்டுக்கலாம். ஸோ ஏ பை சி ப்ளஸ் பி பை சி இஸ் சிம்பிளிஃபைட் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி தி ஹோல் டிவைடட் பை சி. ஸோ இந்த ரிலேஷன் ட்ரூவா அப்படின்றதையும் இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். லெட் ஏ ஈக்குவல் டு 6, b equal to 12 வச்சுக்கலாம். தென் c equal to 3. இப்போ LHS கன்சிடர் பண்ணலாம். a by c plus b by c. This is equal to a ஓட வேல்யூ 6 divided by c ஓட வேல்யூ 3 plus b ஓட வேல்யூ வந்து 12 divided by c. So c ஓட வேல்யூ 3. So 1 3 is 3, 2 3s are 6 cancel ஆகுது. So 2 plus 1 3 is 3, 4 3s are 12. So இது வந்து 4 வருது நமக்கு. So 2 plus 4 is equal to 6. சரிங்களா? நெக்ஸ்ட் RHS பார்ப்போம். a plus b the whole divided by c ன்னு இருக்கு. So this is equal to a ஓட வேல்யூ 6 plus b ஓட வேல்யூ 12 the whole divided by 3. 6 plus 12 வந்து 18 the whole divided by 3. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கு 6 வருது. சரிங்களா? ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா LHS is equal to RHS அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதில் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னாக்கா we can write a by c plus b by c as a plus b the whole divided by c. Suppose இங்கே மைனஸ் இருந்தது அப்படின்னாக்கா a by c minus b by c இருந்ததுன்னா that can be written as a minus b the whole divided by c. சரிங்களா? Thank you students.